वेलकम टू रामस्वामी संस्कृत कोर्स सरल संस्कृत शिक्षक प्रारंभ बालदेव देवान सिलेबस 10வது பாடம் 54வது பக்கம். போன கிளாஸ் எடுத்தப்போ ஒரு சிறு தவறு நடந்துருக்கு. தவறுக்கு மன்னிக்கவும். அந்த தவறை திருத்திடுறேன். இப்போ மந்திரே சிதுத்வா பூஜாம் கரோத்தி, கோயிலில் நின்று பூஜையை செய்கிறான். அது கோயிலில் நின்று பூஜை செய்கிறேன்னு தப்பாக நடத்திட்டேன். கோயிலில் நின்று பூஜையை செய்கிறான். மந்திரே சிதுத்வா பூஜாம் கரோத்தி, கோயிலில் நின்று பூஜையை செய்கிறான். நோட் பண்ணிங்க. மந்திரே சிதுத்வா பூஜாம் கரோத்தி, கோயில் நின்று பூஜை செய்கிறான். இப்போ 10ஆம் பாடத்தை பார்ப்போம். சுபாஷி தானி, நன்மொழிகள் அப்படின்னு அர்த்தம். கீழுள்ளவர்களை மனப்பாடம் செய்க. யஷிமன் தேசோ நா சம்மானோ நா பிரீத்தி நா சா பாந்துவாக நா சா வித்யாகமக கசிச்சம் நா தத்ர திவசம் வசேத். இந்த பொருத்தி எழுதுறது. யசிமன் தேசோ நா சம்மான், யசிமன் தேசம்னா எந்த நேரத்தில், நா சம்மான் மதிப்போ, நா பிரீத்தியோ, நா ச பாந்தவா பந்துக்களோ, அதாவது சொந்தக்காரர்கள், அந்த மாதிரி பந்துக்களோ, நா ச கசிமத் வித்யாகம் கற்றுக்கொள்ள வேண்டியதோ இல்லையோ, நாச்சா கசித்தம் வித்யாகம் கற்றுக்கொள்ள வேண்டியதோ இல்லையோ, தத்ர திவசம் நா வசேத் அங்கு ஒரு தினம் கூட வசிக்க வேண்டாம். அது ஒரு கருத்து. இந்த உரையை பார்த்துட்டோம். இப்போ கருத்து. ஒருவன் எந்த நேரத்தில் மதிக்கப்படுகிறானோ அல்லது விரும்பப்படுகிறானோ, பந்துக்கள் உள்ளவனோ அல்லது சேதரவாக கற்க வசதி உள்ளவனாகிறானோ அங்குதான் வாழலாம். அதாவது மரியாதை தலையாவது மிதிக்க வேண்டாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. அடுத்து அஸ்வக நைவ கஜம் நைவ வியாத்ரக நைவ ச நைவ ச ஆங்யா புத்திர பலி தத்யாத்து தேவோ துர்பல தானக. பொறுத்து எழுதுதல். அஸ்வம் பலி நைவக, குதிரையை பலி தேவதைக்கு பலி கொடுக்க வேண்டாம். அஸ்வம் பலியும் நைவ தத்யாத்து, குதிரையை தேவதைக்கு பலி கொடுக்க வேண்டாம். கஜம் பலி நைவ ததாத்து, யானையை பலி கொடுக்க வேண்டாம். வியாகிர நைவ ச ததாத்து, புலியை ஒருபோதும் பலி கொடுக்க வேண்டாம். ஆங்கிய புத்திர பலி ததாத்து யதக, அதாவது ஆட்டுக்குட்டியை மட்டும் பலி கொடுக்கலாம். யதக தேவ துர்பல தாய பவதி, ஏனென்றால் பலமற்றவன் தேவனால் கொல்லப்படுகிறவன் ஆகிறான். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணிங்க எல்லாரும். பலமற்றவன் தேவனால் கொல்லப்படுவன் ஆகிறான். நோட் பண்ணிங்க. ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கலாங்கிறாங்க. யானை, குதிரை, புலி எதையும் பலி கொடுக்காது, ஆட்டுக்குட்டி கொடுக்கலாம். ஏன்னா பரமற்றவன் தான் இப்போ இந்த மாதிரி தேவர்கள் கொல்லக்கூடியவன் ஆகலாம். தேவக துர்பலதாக பவதி.
எவனால் வரமாட்டவன் குலபதி தான். உரை இப்போ சொன்னது தான். குதிரையை பலி தேவதைக்கு பலி கொடுக்க வேண்டாம், யானையை பலியாக கொடுக்க வேண்டாம், புலியை ஒருபோதும் பலி கொடுக்க வேண்டாம், பின் ஆட்டுக்குட்டியை தேவதைக்கு பலியாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் பலமற்றதை கொல்லக்கூடியவன் ஆகிறான். அதோட கருத்து இது. பாசாணியானவன் கடவுளாலும் கஷ்டப்படுத்தப்படுவதில்லை, துர்பலனாகி எங்கும் கஷ்டப்படுவ நேரிடும். அந்த மாதிரி உதாரஸ்ய துருணம் சித்தம் சூரஸ்ய மரணம் துருணம் விரந்தஸ்ய துருணம் பாரிய நிர்பூஹர்ஸ்ய துருணம் ஜகத். பொறுத்து எழுதல். உதாரஸ்ய குதே சிதே துருணம். தாராள மனப்பான்மை கொண்ட புருஷனுக்கு பணம் புல்லுக்கு சமமாகும். உதாரணம் தாராளமான மரம் தோணும்னா புல்லுக்கு பணம் புல்லுக்கு சமம். சூரஸ்ய குருதே மரணம் துரம். தைரியமானவனுக்கு சாவு புல்லுக்கு சமமாகும். தைரியமானவனுக்கு மரணம் புல்லுக்கு சமமாகும். விரதஸ்ய குருத்தே பாரியா துருணம். வெறுத்தவனுக்கு மனைவி புல்லுக்கு சமமாவாள். விரதஸ்ய குருதே மரணம் பாரிய துருணம். வெறுத்தவனுக்கு மனைவி புல்லுக்கு சமமாவாள். விபூஹஸ்ய குருதே ஜகத்து துணம் பவதி. துறவைக்கு பட்டவனுக்கு, அதாவது சாமியார் மாதிரி இருக்கிறவனுக்கு உலகம் புல்லுக்கு சமமாகும். ஜனனி ஜன்ம மீஷய ஜாகபி ச ஜனார்த்தனக ஜனக பஞ்ச பஷ்ய ஜாகரா வர்ஷ துர்லபாக. நான் நோட் பண்ணிங்க. இது அர்த்தத்தை பின்னாடி பார்ப்போம். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க. பூர்த்தி எழுதல். இப்போ முன்னாடி படித்தது ஜனனி ஜென்மபூமி, தாயும் தாய்நாடும், ஜாகபி கங்கா நதி ஸ்நானமும், ஜனத்தனக ஹரிசேவை, பஞ்சமாக ஜனக் ஐந்தாவதாக தகப்பன், பனே பஞ்ச ஏனே பஞ்ச ஏனே பச்ச இவை ஐந்தும் ஜஹரா சேர்ந்தாற்போல் துர்பலப சந்தி. ஒருவனுக்கு கிடைப்பது அரிது. ஜனனி ஜென்மபூமி ஜாகவி ஜனார்த்தன் பஞ்சவ சனக ஏனே பஞ்ச ஜாகரா துர்லிபக சந்தி. உரை தாயும் தாய்நாடும் கங்கா ஸ்நானமும் ஹரிசேவை ஐந்தாவதாக தகப்பன் இவர் ஐந்தும் சேர்ந்தாற்போல் உனக்கு கிடைப்பது அரிது. சௌலே மாணிக்யம் மௌதிக்கம் ந கஜே சாதுவோ ந ஹி சர்வத்திர சந்தனம் ந வனே. இதை பொறுத்து எழுதல். மாணிக்கஸ்ய சௌலே மாணிக்க கற்கள் ஒவ்வொரு மாலையிலும்
நான் அஸ்தி. ஒரு மாலையிலும் இல்லை. நான் அஸ்தினா இல்லை. மௌதிக்கம் கஜே கஜே நான் அஸ்தி. முத்து ஒவ்வொரு யானையின் தந்தத்திலும் ஒரு யானை மந்தகத்திலும் தந்தத்திலும் கிடைப்பதில்லை. யானை தந்தனேருந்து முத்து வந்து ஒவ்வொரு இதுலையும் கிடைக்கிறதில்ல. சந்தனே வனே வனே நே. சந்தன மரம் ஒவ்வொரு காட்டிலும் இருக்கிறது. அஸ்தி நான் அஸ்தி என்பதில்லை. சந்தனே வனே வனே ந அஸ்தி. சந்தன மரம் ஒவ்வொரு காட்டிலும் இருக்கிறது என்பதில்லை. சந்தனே வனே வனே ந அஸ்தி. சந்தன மரம் ஒவ்வொரு காட்டிலும் இருக்கிறது என்பதில்லை. தவை தௌரத்ர சாதவக ந சந்தி. அதுபோலும் சாதுக்கள் எங்கும் இருப்பார்கள் என்பதும் இல்லை. அவர் கருத்து வந்து உயர்ந்த வஸ்துக்கள் கிடைப்பது அரிது, அதுபோல் உயர்ந்த பண்புள்ள மனிதன் கிடைப்பது அரிது. விலை வந்து இது கிடைக்கிறது, பொருட்கள் கிடைக்கிறது கஷ்டம், நல்ல மனுஷங்களை வந்து கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்றும் இருக்கிறது இல்லை, அதனால் கிடைக்கிறது எல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.